Hello. Ah, ah, ah. உடன்பிறப்புகளே வணக்கம். பார்த்தீங்களா, நம்ம கோட்டை விட்டுட்டோம். கோட்டை கோட்டை விட்டுட்டோம்மா. என்ன சார் சொல்கிறீங்க? என்ன கோட்டை விட்டோம்? ஆமாம், தண்ணி பஞ்சம், மழை இல்லை. குறிப்பாக பெங்களூர் மாநகரிலே தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிட்டது. கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். கடவுளுக்கு கண் இல்லை, அப்படின்னு சொல்லியிருந்தோம். மக்களே, எனக்கா கண் இல்லை, இதோ தருகிறேன் என்று கண்ணீர் நிறைய தண்ணீரை விட்டார். திடீரென்று மழை வந்துவிட்டது. சிறிது நாட்களாக பெங்களூரில் மட்டுமில்லை, இந்தியாவில் பல இடங்களில் மழை மழை மழை. கோட்டை விட்டு விட்டோம். மழை இல்லாமல் நாம் காய்ந்து கொண்டிருக்கும் போது நமது வீட்டு மேலே இருந்த அடைப்புகளை கவனிக்காமல் விட்டுவிட்டிருந்தோம். இலைகளும் மற்ற தூசிகளும் வீட்டு மேலே அடர்ந்து அந்த தண்ணியெல்லாம், மழை தண்ணீரை சேமிப்போம் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம மழை இல்லாத போது அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்காமல் அப்படியே விட்டுட்டு வந்தோம். இப்போது திடீர்னு மழை வந்துச்சு, கடவுள் நமக்காக அழுதார். அந்த தண்ணீரெல்லாம் கீழே போய்விட்டது. அதை சேமிக்க நாம் யோசிக்கவில்லை. இப்போ கூட காலம் கடந்து போகவில்லை. வீட்டு மேலே ஏறி மரத்த இலைகளெல்லாம், அந்த பைப்புங்களெல்லாம் அடைச்சின்னு இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மழை வரப்போகுது. அதுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் வெயில் இருக்கும். அதுக்குள்ளே வர மழையை நம்ம மழை தண்ணீரை சேமிப்போம். என்னுடைய வீட்டு மேலேயே நான் அதே தவறை தான் செய்தேன். நான் சுத்தம் செய்யவில்லை. பாருங்கள், நிறைய மரங்கள் இலைகள் எல்லாம் அடர்ந்து அந்த 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 வழி, தண்ணீர் போக வழிகளெல்லாம் அடைத்து விட்டிருந்தது. தண்ணீரெல்லாம் சிதறி போய்விட்டது. நான் உடனடியாக அதை சரி செய்து தண்ணீரை மேலேருந்து சம்புக்கு போகிற மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். தயவுசெய்து நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உடனே செயல்படுங்கள். மழை தண்ணீரை சேமியுங்கள். இருக்கும்போது விட்டுட்டு இல்லாத போது இல்லைன்னு சொல்கிறோமே. போங்க, உடனே போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. வர தண்ணி கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, மழை தண்ணியை. சரிங்களா? நினைவுபடுத்துகிறேன். ஓகே, வணக்கம்.